நமக்கு நடைமுறையாக காட்டி தந்திருக்கிறார்கள். இதை ஒரு மனைவி வெறுக்கிறாரேயானால் நிச்சயமாக நாம் மனைவியோட விரும்பி நேசிக்கிற இறை தூதருடைய ஆணைக்குத்தான் கட்டளைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இறை தூதர் தாடி வைப்பதை சுண்ணத்தாக்கியதற்கு பிறகு மனைவியுடைய கூட்டு எடுப்பதற்கு அவசியமே இல்லை என்பதிலிருந்து புரியலாம். ஏனென்றால் உலகத்தில் நேசிக்கப்படக்கூடிய விரும்பப்படக்கூடிய யாவரை விட அனைவரை விட இறை தூதர் மீது நம்முடைய பாசமும் அன்பு பற்றும் அதிகமாக இருக்கிறது என்பதற்கு அறிகுறிகள். ஆகவே சுன்னத்தை செய்யாது, ஃபர்லை செய்யாது, இந்த நடைமுறையை நீ கடைபிடிக்காது என்று ஒரு மனைவி அல்லது ஒரு உறவில் உள்ள நெருங்கிய சகோதரன், ஒரு அப்பா அல்லது யாரு சொன்னாலும் அதற்கு எந்த முக்கியத்துவம் இல்லை. உயிரை விட விரும்பி நேசிக்கப்படக்கூடிய இறை தூதருடைய கருத்துக்கும் ஆணைக்கும் தான் முக்கியத்துவம். இது ஒரு பாயிண்ட். இதில் நான் புரியக்கூடிய முக்கியமான ஒரு குறிப்பு. இன்னொரு குறிப்பு என்னவென்றால், இறை தூதர் இறைவனுடைய இறுதி தூதர். இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய இறுதி தூதர், இறுதியாக வந்தவர்கள். அவர் தூது கடைசியாக வந்த தூது. இனிமேல் நபி வரப்போவதே இல்லை, ஒரு ரசூல் வரப்போவதே இல்லை என்பதை நான் நம்ப வேண்டும். நுபுவத்தை இறைவன் மனிதர்களுக்கு வழங்குவது ரொம்ப பக்தனுக்கு அல்ல, ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கிய இளைஞர்களுக்கும் அல்ல. நுபுவத்தை அடைவதற்கு ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. நபியா வாழ்வதற்கு யாருக்காவது முயற்சி பண்ண நடக்குமா? நடக்கவே நடக்காது. நபியாக தன்னை காட்டிக் கொள்வதற்கு யார் முனைந்தாலும் அவன் கேவலப்படுத்தப்பட்டு இழிவாக்கப்பட்டு இறுதியில் அவன் செத்து மடிவான். வெறுக்கத்தக்க நிலையில் அவருடைய மரணம் அமையும் என்பதுதான் சரித்திர நெடுகிலும் நாம் அனுபவம் கொடுக்கிறோம். ஆகவே காலமெல்லாம் சுஜூது செய்து அதிகம் அதிகம் தொழுது வழிபாடுகள் ஏராளம் செய்து அறிவை பெருக்கிக் கொண்டால் கூட ஒருவரால் ஒரு நபியாக நபியுடைய அந்தஸ்தை அடைவதற்கு வழியோ வாய்ப்போ இல்லை, அதற்குரிய தேவையும் இல்லை. இது நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நபிமார்களை நம்புவதனுடைய விதம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இறைவன் திருமறை குர்ஆனில் அல்லாஹு யக்தஸு பிரஹ்மத்திஹி மன் யஷா என்று சொல்கிறான். இறைவன் நபிமார்களாக தேர்வு செய்வது அவருடைய அருள் தேர்வு. யாரை இறைவன் யார் மீது அருள் பாலித்தானோ, கருணை புரிந்தானோ, யாரை தன்னுடைய தூதராக வர வேண்டும் என்று இறைவன் நினைத்தானோ அவனைத்தான் தேர்ந்தெடுப்பான். அல்லாஹு இஸ்தபீ மினல் மலாயிகத்தி, தேர்வு முறை இறைவன் தேர்ந்தெடுத்து யாரை இந்த பொறுப்பை சுமத்துவதற்கு பொருத்தமான என்று பார்த்து நபிமார்களை இறைவன் செலக்ட் பண்றான். ஆகவே வழிபாடுகளை கூடுதல் செய்வதோ, வணக்கங்களை அதிகமாக நிறைவேற்றுவதோ, ஒழுக்கத்தில் உயர்ந்த நிலையை அடைவதோ, பக்தியில் தக்வாவில் உச்ச நிலையை அடைவதோ நுபுவத்தை அடைகிற வழிகளே அல்ல. அப்படி ஒருவன் உலகத்தில் சாதனை படைக்கவும் முடியாது. நுபுவத் என்பது இறைவனுடைய அருட்பேறு, இறைவனுடைய கருணை. அருட்பேரும் கருணை யாருக்கு கிடைக்கும் என்றால் இறைவன் விரும்பியவனுக்கு தான் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் இறை தூதர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் பனு ஹாஷிமுடைய கிளையில், குறைஷிகளில் பனு ஹாஷிமுடைய உயர்ந்த கிளையில் இறை தூதரை முகம்மதை தேர்வு செய்ததனுடைய காரணம், முகம்மது முந்தைய காலங்களில் சின்ன பருவத்தில் அவர் குகையில் சென்று தியானம் செய்தார் என்பதல்ல, ஒழுக்கமாக வளர்ந்தார் வாழ்ந்தார் என்பதும் அல்ல. ஆனால் ஒழுக்கமாகத்தான் வளர்ந்தார் வாழ்ந்திருக்கிறார் என்பது முக்கியம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கக்கேட்டில் கதை பேசுகிற ஒழுக்கம் கேட்ட இளைஞர்களோடு இருந்து நேரத்தை கடைத்து கழிப்பதில் அல்லது வேற ஏதேனும் ஒழுக்கக்கேட்டில் ஈடுபட்டார்கள் என்றால் சரித்திரம் நிரூபிக்கிறது இளமையில் நபிகள் நாயகம் புனிதராக தூய்மையாக ஒழுக்கத்தின் சிகரமாக வாழ்ந்தார்கள் என்று. ஆகவே ஒழுக்க கேட்ட சமுதாயத்தில் இறை தூதருக்கு அல் அமீன் என்ற பெயரே கிடைத்தது. நாணயத்திற்குரியவர், நம்பிக்கைக்குரியவர், சாதிகல் அமீன் என்ற பெருமையை இறை தூதர் சிறு வயதிலே நபுவத்தனம் அல்ல, நபியாக அல்ல, தௌஹீத் என்ன மக்களுக்கு தெரியல, அந்த காலகட்டத்திலேயே நம்பிக்கைக்குரியவர், நாணயத்துக்குரியவர், பொய் சொல்லாதவர் என்ற ஒரு அடைமொழியோடு அழைக்கப்பட்டவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன வயதில் இப்படி ஒழுக்கத்தோடு வாழ்ந்ததுனால தானே இறைவர்களை தேர்வு செய்ய யாரும் நினைக்கக்கூடாது அல்ல. ஆகவே யாரும் ஒழுக்கத்தில் வளர்க்கப்படுவதனால் நபி ஆக முடியாது. நம்முடைய நம்பிக்கை, நபியின் மீது நம்ம நம்பிக்கை என்ன? அவர்கள் இறைவனுடைய தூதர் என்பது மட்டுமல்ல, இறைவனுடைய தூதர் என்று நம்பினால் நம்பிக்கை பூர்த்தியாகாது. வேற என்ன? இறுதியாக வந்தவர்கள். இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி. மேலால் நபி என்று ஒருவர் வரவே மாட்டார். நபியுடைய ரோலை நிர்வகிப்பதற்கு யாரும் நபியாக வரமாட்டார்கள். வேற என்ன செய்வார்கள்? நபியுடைய பொறுப்பை தாங்கிய சீர்திருத்தவாதிகள் வருவார்கள். முஜத்திதுகள், சீர்திருத்தவாதிகள், முஸ்லிம்கள் வருவார்கள் என்பதைத்தான் நாம் நம்ப வேண்டும். இறை தூதருடைய காலத்தில் நபி பட்டம் உயர்ந்த ஒரு பதவியும் பட்டமும் ஆயிற்று, சமுதாயத்தில் மதிக்கத்தக்க ஒரு பட்டம் ஆயிற்று. ஆகவே அந்த பட்டத்தில் எனக்கும் பங்கிருக்கிறது என்று யார் யார் துணிந்து தன்னை போலித்தனமாக நபியாக வாதித்தார்களோ அத்தனை பேரும் கேவலமாக இழிவாக கொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே கேவலத்தை சந்தித்தார்கள். அப்படி சரித்திரத்தில் இறைத்தூதருடைய காலத்திற்கு பிறகு நபித்தோழருடைய காலத்தில் 1-2 பேர் முகம்மதுக்கும் எனக்கும் பங்குண்டு, நுபுவத்தில் எனக்கு பங்கிருக்கிறது என்று வாழாடியவர்கள் எல்லாம் அழித்து ஒழிக்கப்பட்டார்கள். போர் செய்யப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அபூபக்கருடைய காலத்தில் முஸைலமத்துல் கஸ்ஸாப் என்ற ஒரு பையன் தனி நபியாக ஆரம்பித்தான். அவன் இறைத்தூரை நம்பினான். வாங்கி சொல்வதற்காக சொன்னபோது அஷஹது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றார் ஒரு சந்தர்ப்பத்தில். அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதை நம்பினான். ஆனாலும் தன்னை இறைத்தூதருடைய பங்காளியாக நினைத்துக் கொண்டான். தன்னை இறைத்தூதருடைய பங்காளியாக நுபுவத்தில் எனக்கு பங்கிருக்கிறது என்று உலகத்தில் யார் வாதிட்டாலும் அவருடைய முடிவு கேவலமான இழிவான முடிவு என்பதை நாம் உணர வேண்டும். முஸ்லிம்களாகிய நாம் ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் இறைத்தூதரை எப்படி நம்புகிறோம் என்றால், அவர் இறைவனுக்கு இறுதியாக வந்த தூதர், இறைவனால் இறுதியாக அனுப்பப்பட்டவர் என்றால் அவர்தான். அவரோடு அந்த சங்கிலி தொடருடைய கண்ணிகள் முடிகிறது. நுபுவத்துடைய கண்ணிகள் 1,20,000-24,000 அதிகமான நபிமார்கள் தொடர்ந்து வந்தார்கள் சீர்திருத்தவாதிகளாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடுத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையிலும் சீர்திருத்தவாதிகளாக வந்தார்கள். இறுதி கண்ணியாக வந்தவர்கள் தான் இறை தூதர். அவர்களோடு அந்த செயின், அந்த சங்கிலி நிறைவு பெறுகிறது. எதற்கு உதாரணத்துக்காக சொல்றேன். இறுதியாக வந்தவர்கள் மேலால் அந்த தொடரில் யாரும் கோர்க்கப்பட மாட்டார்கள். இதற்கு அருமையான உதாரணத்தை இறைத்தூதர் சொன்னார்கள். நபிமார்களுக்கு எனக்கு உதாரணம் எப்படி தெரியுமா? அழகான ஒரு கட்டிடம், ரொம்ப பியூட்டிஃபுல் கட்டிடம். அதை பார்ப்பவர்கள் என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த கட்டிடம், என்ன அழகாக இருக்கிறது என்று மியூசியத்தை பார்ப்பவர்கள் லண்டன்ல மியூசியத்துக்கு போயிட்டு இருந்தவங்க அந்த மியூசியத்துடைய பில்டிங் ஹெட் குவார்டரை பார்த்து என்ன கலைநயமா இருக்கிறது என்று வியப்போடு சொல்வார்கள் அல்லவா? இதை போல ஒரு கட்டடத்தை பார்த்து அனைவரும் வியந்துரைப்பார்கள், என்ன அருமையா இருக்கு. ஆனால் சுற்றி பார்த்த போது எல்லா இடங்களிலும் அருமையும் அழகும், ரொம்ப பியூட்டிஃபுல். ஒரே இடத்துல ஒரு செங்கல் விடப்பட்டிருக்கிறது. ஒரு செங்கல் துவாரம் ஓட்டையாக பில்டிங்கை குறைப்படுத்திக் கொண்டிருந்தது. நான் தான் அந்த செங்கல். இது எதற்கு சொல்றாங்க தெரியுமா? அதனால புரியறதுக்காக வேண்டி இறைத்தூதருடைய உரிமைகள், இறைத்தூதருடைய உதாரணங்கள் அத்தனையுமே சாம்பிளாக அவர் தரும் அத்தனையுமே சமுதாயத்தில் புரியக்கூடிய சாம்பிளாகத்தான் இருக்கும். மக்களுக்கு இதை விட வேற ஒன்று சொன்னால் புரியாது. ஆக குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு தருகிற சாம்பிள் இருக்கிறது, ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள். அது ஒரு மாடலாக காட்டுவதென்றால் மக்களுக்கு புரியறதான் காட்டுவாங்க. இது எல்லாருக்கும் புரியறது கட்டிடம். ஒரு செங்கல் விடப்பட்ட ஒரு அழகிய சிறந்த ஒரு கட்டிடம். அதை பார்ப்போரெல்லாம் சொன்னார்கள், இந்த ஒரு செங்கலை வைத்து இந்த ஓட்டையை அடைத்திருக்கலாமே என்று. ஹதீஸ புகாரில் ஒரு நாள் சொல்றேன், நான் தான் அந்த செங்கல்ங்கிறேன். இந்த செங்கலை வைத்து இஸ்லாம் என்ற அழகிய கட்டிடத்தை நான் கட்டி முடித்திருக்கிறேன். இனி மேலால் இந்த கட்டிடத்தை குறை சொல்வதற்கு உலகத்தில் யாருமே இல்லை. இது அழகில்லாது என்று யாரும் சொல்ல முடியாது. இது பூர்த்தியாகிவிட்டது. அதனால தான் அலியும் அக்குமல் துறக்கும் தீரக்கும்,
1,00,000 மக்களை சஹாபாக்களை கூட்டி வைத்து ஆண்களும் பெண்களும் கூட்டி வச்சு சொன்னாங்க, இன்னைக்குத்தான் மார்க்கம் பூர்த்தியானது என்று. அலியவும் அக்மத்துலக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நியாமதி, என்னுடைய அருட்பெற்றினை இன்று நான் பூர்த்தி செய்து விட்டேன், நிறைவு செய்து விட்டேன். ஒரு அமீத்துலக்கும் இஸ்லாம தீனா, நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்கு மார்க்கமாக, வாழ்க்கைக்கு வழி சொல்லித் தரக்கூடிய நெறியாக, வாழ்க்கை நெறியாக அதை நான் பூர்த்தி செய்து விட்டேன். வாழ்க்கை இஸ்லாம் என்பது வாழ்க்கையுடைய நெறி. ஒரு அமீத்துலக்கும் இஸ்லாம தீனா, இஸ்லாமை உங்களுக்கு தீனாக நான் பொருந்தி கண்டேன், உங்களுக்கு அப்ரூவ் தந்துடுறேன். ஆகவே எப்போதும் சொல்ல, இஸ்லாம் ஒரு அப்ரூவ்டு மார்க்கம், அது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அப்ரூவல் இருக்கிறது. அதே போல இறைவரால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம். ஒரு லேண்ட் வாங்கணும்னா, ஒரு பில்டிங் வாங்கணும்னா கார்பரேஷனுடைய அங்கீகாரம் இருக்கிறதா, கவுன்சில் அதை அங்கீகரித்து இருக்கிறதா என்று நாம் பார்ப்பது உண்டு. லே அவுட்ல போய் ஒரு 2 ஏக்கர் நிலத்தை வாங்கினால் அப்ரூவ் எல்லாம் தானா, அல்லது ஆக்குப்பேடா, அபகரித்ததா, அல்லது புறம்போக்கா என்று பார்த்து, அல்லது கோயில் சொத்தா என்றெல்லாம் பார்க்காமல் ஒரு பிளாட் வாங்குவோமா? ஒருபோது வாங்க மாட்டோம். நாம் உலகத்தினுடைய விஷயங்களை கவனிக்கிற நாம், அதுக்கு அங்கீகாரம் இருக்கிறதா, அரசாங்க ஒப்புதல் இருக்கிறதா, அப்ரூவல் இருக்கிறதா என்று பார்க்கிறதாம். எந்த சித்தாந்தத்துக்கு பின்னாலே போகணும் என்று தீர்மானிக்கும் போது மட்டும் அது அப்ரூவ்டா இல்லையான்னு பார்க்க வேண்டாமா? இறைவனுடைய அங்கீகாரம் பெற்றது மதங்கள் எது? இஸ்லாம் தவிர. இஸ்லாம் தவிர அல்லாஹ்வுடைய அப்ரூவ்டு ஒரு ரிலிஜன் எங்க இருக்கிறது என்றால் எங்கும் இல்லை. ஐடியாலஜி எங்க இருக்கிறது? எங்கும் இல்லை. ஒரு சங்கமோ மன்றமோ கிளப்போ நெறிமுறைகளோ கட்சிகளோ, அதுக்கு பின்னால் வாழ்க ஒழிக என்று கோஷம் போடுகிற இளைஞர்கள் வாழ்க்கையை பாழ்படுத்துகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இறை அங்கீகாரம் கிடைத்து செல்கிறார்களா? இல்லவே இல்லை. இறை அங்கீகாரம் ஒன்றே ஒன்றுக்கு மட்டும்தான் இறைவன் வாங்கியிருக்கிறான், அதுதான் இஸ்லாம். ஆகவே இஸ்லாத்தில் இருந்தால் அப்ரூவ் ரிலிஜன் இருக்கிற அர்த்தம். அந்த அப்ரூவ் தந்தது சாதாரணப்பட்ட ஆள் அல்ல, படைத்த நாயன், படைத்த இறைவன் நமக்கு அப்ரூவ் வாங்கி இருக்கிறார் என்பதை நாம் புரிய வேண்டும். ஆக என்றைக்கும் நாம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு தகவல், இறைவா நீ என்னை முஸ்லிமாக வாழ வைத்தாயே, இந்த உலகத்தில் உனக்கு வழிபடுகிறவனாக, உடைய தூதருக்கு பின்னால் நம்பிக்கை கொண்டு வாழ்கிறவனாக, உடைய குர்ஆனை வாழ்க்கையினுடைய ஒரு சரியான வழிகாட்டுவதாக ஏற்று வாழ்வதற்கு எனக்கு வாய்ப்பு தந்தாய், இது பெரிய அருட்பேறு என்று அல்லாஹ்வுக்கு என்றைக்குமே நாம் சுக்ர் செய்ய வேண்டும். என்ற அப்ரூவ் மார்க்கத்தில் இருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக உலகத்தில் காட்சி அளித்திருக்கிறார்கள். இறுதி நபியால் இந்நபி வரதில்லை, வர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா நபிமார்களுக்கும் இறைத்தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக வந்தவர்கள். உலகளாவிய நபி, இங்கிலாந்துக்கும் அவர்தான் நபி, பிரான்சுக்கும் அவர்தான் நபி, இந்தியாவுக்கும் அவர்தான் நபி, ஏசியாவுக்கும் அவர்தான் நபி, எல்லா கண்டங்களுக்கும், ஆஸ்திரேலியாவுக்கும் யூரோப்புக்கும் எல்லாவற்றுக்கும் அவர்தான் நபி. அதை நாம் புரிய வேண்டும். வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ் பஷீரன் வ நதீரா, நபியே உம்மை நாம் அகில உலகத்திற்கு நபியாக அனுப்பி இருக்கிறோம். கருப்பனுக்கும் வெள்ளையனுக்கும், ஆங்கிலம் பேசுகிறவனுக்கும் தமிழ் பேசுகிறவனுக்கும், பிரான்ஸ் பேசுகிறவனுக்கும், போர்ச்சுகல் லாங்குவேஜ் பேசுகிறவனுக்கும், இத்தாலி லாங்குவேஜ் பேசுகிறவனுக்கும், இலங்கையினுடைய சிங்கள லாங்குவேஜ் பேசுகிறவனுக்கும், தமிழகத்தினுடைய செந்தமிழ் பேசுகிறவனுக்கும் நபி நீர்தான் கைடன்ஸ் வழங்க வேண்டும். நீர்தான் நபி, நீர்தான் வழிகாட்டி, நீர்தான் ரோல் மாடல் என்று